மலிக் கபூர் இறப்பு 1316. டெல்லியை ஆண்ட அலாவுதீன் கில்சியின் தலைமை படைத்தலைவர். அலாவுதீன் கில்சி குசராத்து மீது படையெடுத்து சோமநாதர் ஆலயத்தையும் இடித்து தள்ள ஆணையிட்டார். அப்போது குசராத்தை ஆண்டு கொண்டு இருந்தவர் பகேலா குல மன்னர் 2ஆம் கர்ணதேவன். கில்ஜியின் படைகள் உலுக்கான் என்ற படைத்தலைவர் தலைமையில் 24.2 1299 குசராத்தை கைப்பற்றியதுடன் சோமநாதபுரம் கோவிலையும் சுவடு தெரியாமல் அழித்தனர். மேலும் குசராத்து மன்னரின் பட்டத்து அரசி கமலா தேவி மற்றும் அவளது பணிப்பெண்ணையும் திருநங்கை கில்ஜியின் படைத்தலைவர்கள் கைப்பற்றி தில்லி சுல்தான் கில்ஜியிடம் ஒப்படைத்தனர். குசராத் மன்னரின் மனைவியை கில்ஜி இஸ்லாமிய மதத்திற்கு மதமாற்றம் செய்து மணந்து கொண்டார். அரசியின் பணிப்பெண்ணான திருநங்கையையும் மதமாற்றம் செய்து மாலிக் கபூர் என்று இஸ்லாமிய பெயர் சூட்டினார். மத குருக்களின் எதிர்ப்பை மீறி மாலிக் கபூருடன் கில்ஜி நெருங்கிய நட்பும் உறவும் கொண்டிருந்தார். மாலிக் கபூருக்கு முதலில் சிறு படைத்தலைவர் பதவி வழங்கப்பட்டது. மாலிக் கபூர் விரைவாக கில்ஜியின் படையில் வேகமாக உயர்ந்து 10,000 படை வீரர்கள் கொண்ட படையணிக்கு படைத்தலைவரானார்.